ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹோலி ஸ்பெஷல் ரெசிபி காஜு நமக் பரே தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காஜு பரே நமக் ரெசிபி கிட்டத்தட்ட மைதா பிஸ்கெட் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் சுகருக்கு பதிலாக நம்ம சால்ட் ஆட் பண்ணி நம்கீன் மாதிரி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட. அதை எப்படி வீட்டிலே செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1.5 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். நீங்கள் டைரெக்டாக சீரகம் கூட ஆட் பண்ணலாம், சீரக பவுடருக்கு பதிலாக. இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ண பின்னாடி நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காய்ச்சின எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் டைட்டாக பிசையாதீங்க, ரொம்பவும் லூஸாக பிசையாதீங்க, நார்மலாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். இது நீங்கள் ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா நல்லா பிஸ்கெட் மாதிரி உங்களுக்கு வரும். அதே கொஞ்சம் சாஃப்டாக ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். நான் நார்மலாக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் சப்பாத்தி மாதிரி தேய்க்க போகிறேன். ஆனால் கெட்டியாக தேய்க்கணும், இதை ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிடக்கூடாது. ஸோ மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு தேய்ச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு வாட்டர் கேன் மூடி எடுத்துக்கோங்க. மூடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வைக்காமல் அரை நிலா மாதிரி வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் மூன் ஷேப்புக்கு தான் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இது முந்திரி ஷேப்புன்னு சொல்லுவாங்க, அதனால தான் இதுக்கு பேர் காஜு நமக் பரேன்னு வச்சுருக்காங்க. முந்திரி ஷேப்பில் ரெடி ஆகிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இது நீங்கள் நிலா மாதிரி இருக்குன்னு சொல்லலாம், இல்லைனா முந்திரி மாதிரியும் இருக்குன்னு சொல்லிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மாவில் பாதியாக வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டா வந்துடும். இப்போ ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலரில் வந்தோடனே எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கோல்டன் கலரில் வந்துட்டுருக்கு. பபிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு போடும்போது நிறையா வரும். அதுக்கப்புறம் நல்லா வெந்தோடனே பபிள்ஸ்லாம் கம்மியாயிரும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்ததெல்லாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை அப்படியே கூட சாப்பிடலாம், இல்லைனா இதில் மசாலாஸ் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். மசாலா ஆட் பண்ணி சாப்பிடும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு உப்பு நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. உங்களுக்கு சீரகத்தூள் வேணும்னா கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில் வச்சு. அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பவுலில் வச்சு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் எல்லா சைடும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணி வைக்கலாம், சீக்கிரம் கெட்டு போகாது. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஹோலி ஸ்பெஷல் ரெசிபி காஜு நமக் பரே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.